இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் ஆகஸ்ட் 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய புத்துணர்ச்சியையும் பெற்றுச் செல்ல உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ என்று ஆண்டவர் இங்கு கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, எனக்கு அதிராதிருப்பீர்களோ என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். ஆனால் அதே சமயத்தில் அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். அவர் சொல்லுகிறார், அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாமல், அவைகள் இறைந்தாலும் கடவாமல். எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்காக அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறதை, நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த பெரும் கடல்களிலே அலைகள் மோதி அடித்தாலும் அவைகள் மேற்கொண்டு வந்துவிடாதபடி, ஒருவேளை அவைகள் மோதி அடித்த வேகத்தில் மேற்கொண்டு வந்துவிட்டால் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். சில வருடங்களுக்கு முன்பாக மேற்கொண்டு அந்த அலைகள் மோதி அடித்து மேற்கொண்டு வந்தபோது கடும் சுனாமி வந்து பெரிய பெரிய கட்டடங்களை மூழ்கடித்தது, எத்தனையோ பேருடைய உயிரை வாங்கிவிட்டது, எத்தனையோ பொருட்சேதங்கள் ஏற்படுத்திவிட்டு போய்விட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அலைகள் மோதி அடிக்கிற வேகத்தில் அவைகள் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அதை தடை பண்ணி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது பயங்கரமாக முழங்குகிறது. அந்த அலைகள் இறைகிறது. அது எவ்வளவுதான் இறைந்தாலும் அது கடவாதபடிக்கு, அதை கடந்து வராதபடிக்கு எல்லையாய் பெரிய பெரிய திட்டுகளை ஆண்டவர் வைத்து அடைத்து வைக்கவில்லையாம். சாதாரண மணலை, அந்த மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவருக்கு நீங்கள் அதிராதிருப்பீர்களோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்கள். இந்த சாதாரண மணலை வைத்து பெரிய மோதி அடிக்கிற அலைகளை தடுத்துவிட முடியுமா? பெரிய மோதி அடிக்கிற அந்த அலைகள் இந்த சாதாரண மணலில் வந்து நின்றுவிட முடியுமா? அவைகள் மேற்கொண்டு வந்தால் எவ்வளவு பெரிய சேதம் வந்துவிடும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அலைகள் மோதி அடித்தாலும் அவைகள் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் அதிலிருந்து கடந்து வராதபடிக்கும் அந்த பிரமாணத்தை சமுத்திரத்துக்கு வைத்து மணலை எல்லையாக குறித்திருக்கிறார். இதுக்கு மேலே வராத, இந்த மணலை தாண்டி நீ வெளியே வராதன்னு சொல்லி ஒரு பெரிய தடுப்பு சுவரை, மணலை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான தேவன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு சிருஷ்டிப்புக்கு அப்படி செய்திருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கிற பிரச்சனைகளை சாதாரண மணலை போல இருக்கிறவைகளை வைத்து தடை பண்ணிவிட முடியாதா? சாதாரண மணலை போல இருக்கிற அந்த தடைகளில் பெரிய இறைந்து கொண்டு வந்திருக்கிற அலைகளை தடுத்து நிறுத்திவிட முடியாதா? இன்றைக்கு அந்த தேவன் சொல்லுகிறார், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, எனக்கு நீங்கள் அதிராதிருப்பீர்களோ? இவ்விதமான காரியங்களை எல்லாவற்றையும் ஒரு சிருஷ்டிப்புக்கு நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மோதி அடிக்கிற பெருவெள்ளங்கள் உங்களை மூழ்கடித்து விடுவேன், நிர்மூலமாக்கி விடுவேன் என்று வருகிற அந்த காரியங்களில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதோ என்று தேவனாகிய கர்த்தர்
சொல்லுகிறார் என்று இந்த தீர்க்கதரிசி எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் கடவாதபடிக்கு, மேற்கொண்டு வந்து விடாதபடி தடை பண்ணுகிறவர். அவரால் எதை வைத்தும் தடை பண்ண முடியும். இறைந்து கொண்டிருந்தாலும் அது கடவாதபடிக்கு மணலை, சாதாரண சின்ன விஷயத்தை வைத்து பெரிய பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுகிற நம்முடைய ஆண்டவர் மிக மிக பெரியவர். அவர் மிக மிக பயப்படத்தக்கவர். அவருக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய மோதி அடிக்கிற அலைகளாக இருந்தாலும் சாதாரணமாக அவர் அதை தடுத்து நிறுத்த முடியும். சீஷர்களோடு கூட அவர் படகில் பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த படகு மூழ்கி விடுமோ, மடிந்து போகிறோம் என்று அவர்கள் அலறின போது அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அப்படியே நின்று போனது பாருங்கள். எவ்வளவு பயப்படத்தக்கவர் நம்முடைய ஆண்டவர். நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டிருக்கிற, இறைந்து கொண்டிருக்கிற, கத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் அடக்கி அமர பண்ண அவரால் முடியும். அவர் பயப்படத்தக்கவர். அதனால் அவருக்கு பயப்படாமல் இருப்பீர்களோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். நடுக்கமுள்ளவர்களாக, எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவருக்கு முன்பாக சாதாரணமாக அப்பா பிதாவே என்று நம்மை கூப்பிட பண்ணி இருக்கிறார். நமக்கு உரிமை தந்திருக்கிறார். நாம் செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற அந்த உரிமையில் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் பயத்தையும் நாம் செலுத்தாதிருக்க முடியாது. அவர் அப்படிப்பட்ட பயத்துக்குரியவர், பயபக்திக்குரியவர், கனத்துக்குரியவர். அவரை நாம் பயபக்தியோடு பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அலைகளையும், மோதி அடிக்கிற பெருவெள்ளங்களையும், இறைந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் அமைதிப்படுத்தி சாதாரண சின்ன விஷயத்தை வைத்து எளிய விதத்தில் நம்மை அவர் காப்பாற்றி விடுவார், நம்மை தூக்கி விடுவார். அந்த ஆண்டவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த காலை நேரத்தில் நாங்கள் போற்றி துதிக்கிறோம். எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயப்படாதிருப்போமோ, அதிராதிருப்போமோ? எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடுக்கத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் சேவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆண்டவரே, உம்முடைய ஒரே ஒரு சிருஷ்டிப்பை ஆண்டவரே இறைந்து கொண்டிருக்கிற அந்த கடல் அலைகளை கடவாதபடிக்கும், ஆண்டவரே மோதி அடிக்கிற அந்த அலைகளை மேற்கொள்ளாதபடிக்கும் எளிய மணலை வைத்து தடுத்து நிறுத்த வல்லமை நிறைந்த உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி உமது இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் நடுங்குகிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் உயர்ந்தது என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உமக்கு எம்மாத்திரம், எல்லாவற்றையும் அடக்கி அமர பண்ண தேவனாலே முடியும் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.